நெய்தல் தூத்துக்குடி கலைவிழா 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த எலெக்ஷன்ல இந்த கைதெல்லாம் என்ன வெட்டாங்க, தலையில மொட்டை அடிக்கிறதில்ல, கொஞ்சம் முடி வெட்டா கூட இங்கெல்லாம் செங்கல் எல்லாம் அதனுடைய தடை இருக்கு. எங்களுக்கெல்லாம் தலைவர் நன்றி சொல்ல. ஏன் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தலைவர் நன்றி சொல்ல, அது ஒரு காரணம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஏன் தலைவர் நன்றி சொல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள கொஞ்சம் பேர் எல்லாரும் சொல்லல, எங்க சாதின்னா எங்க ஆம்பளை சாதி, எங்களுக்கு ஒரு வியாதி. கொஞ்சம் பேர் நேரம் வருவோம். என்ன ரமேஷ்குமார் அண்ணா, உதயகுமார் அண்ணா, அந்த அவைத்தலைவரை பார்ப்போம். ஒரு சலிமூர்த்தி திருத்தலேருந்து வந்திருக்காரா, என்ன செலவு கொடுக்கண்டா டே அப்படின்ட்டு அண்ணன் ஒரு 500 ரூபா கொடுப்பாரு. நல்லா தான் வருவோம். எல்லாரும் சொல்லல, கோச்சுக்காது, நான் யதார்த்தவாதி. 3 மணிக்கு பொட்டு வச்சுன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம். 4 மணிக்கு நம்ம 6 மணிக்கு கொஞ்சம் அட்ரஸே, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்ற வடிவேல் அந்த மாதிரி ஆகிடுவோம். உடனே ஒரு பின்னணி குரல் வரும், மச்சானை பார்த்தீங்களா மலவாட தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு வந்தாரை காணலையே. அந்த லிரிக்ஸ் என்னால் அதே மாதிரி பாட முடியல. ஏன்னா ஜானகி அம்மா எவ்வளோ பெரிய ஆளு. நான் பாடினேன்னா ஒரு 2 பேர் சம்பளத்தில் சேர்த்து போயிட்டாங்க, அப்போ நான் பாடுறதில்லை. அந்த மாதிரி நாங்கள். ஆனால் நீங்கள் எலெக்ஷனில் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆறுமுகன்னையோ இல்லை எங்களையோ இல்லை கேபி சங்கரன்னையோ 4 ரோட்டில் நிறுத்தணுமா, தரா ரோட்டில் நிறுத்தணுமா, மூத்தச்சந்தில் நிறுத்தணுமா, முட்டுக்காட்டில் நிறுத்தணுமா, முட்டுக்காட்டில் நிறுத்த வேண்டுமா என்பதை முடிவு செய்கிற அந்த கிங் மேக்கர்ஸ் உருவாக்குகிற சக்தி படைத்த தாய்மார்கள், எம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள். உடனே ஓட்டு கேட்டு போனா சொன்னாங்க, மாமா புருசலிமூர்த்தி என்னடா திராவிட இயக்க வரலாறு படிச்சுட்டு 4 கூட்டம் பேசிட்டு 20 வருஷம் மேடையில் இருந்தா, நீ பெரிய ஆளா, உனக்கே நான் சீனியர், சுட்டு போட்டாலும் உதயசூரிய தான் ஓட்டு போடுவேன், துப்பாக்கியில் சுட்டாலும். நான் சொன்னேன், எங்க சாதி அதுல ஒண்ணுக்கு மேல போட்டு நடமாட்டம் அதிகமா இருந்த எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு நல்லா தெரியும். போட்ட என்னடா ஓட்டு முடிச்சான்னு கேட்டாரு. ஆறுமுகன் சொன்னாரு, ஐயோ பூத்து மூடி பொட்டி கூட போயிடுச்சான்னு சொன்னாரு. ஆனா எங்க தமிழ்நாட்டில் இந்த பெண்கள் மாத்திரம், அதனால்தான் பெண்களுக்கு அடுக்கடுக்கான திட்டங்களை என்னுடைய தளபதி கொண்டு வந்திருக்கிறார். பொன்முடி அண்ணன் ஒரு முறை சொல்லிட்டார், ஏமா ஓசில் தானமா பஸ்ஸில் போறீங்கன்னு கேட்டார். கோவம் வந்துச்சு பாரு முதலமைச்சருக்கு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்போ வனத்துறை அமைச்சர் கூப்பிட்டு, பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், பெண்களை வணிகமாக்கும் பெருந்தொல்லையாலே கண்களை மூடுகின்ற கைமைகள் தொடரலாமா? விண்ணிலே சென்று பெண்கள் வெற்றியை குவிக்கிறாளில் பெண்களை மதியாவிட்டால் பெருந்தேமை மலைகளாகும். அரிதறிவு மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது, மாதராய் பிறத்தல் அரிதிலும் அரிது. மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களை வணிகமாக்கும் பெருந்தொல்லையாலே கண்களை மூடுகின்ற கைமைகள் தொடரலாம் என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசன், பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, ஊமை என்ற பெண்ணை உரைக்க மட்டும் ஆமை நிலைதான் ஆடவருக்குண்டு, பெண்ணை அடக்கி வைத்தது உங்களுடைய தவறு என்று பாவேந்தர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பெண்கள் தமிழகத்தில் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். நம்முடைய தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். தலைவரை பற்றி சொல்லணும்னா, உங்கள் மரணத்துக்கு பிறகு நாங்கள் உங்களை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் கேட்டான் தைரியமா ஒருத்தன். அவர் சொன்னாரு, கிறிஸ்தவ மதத்தை பரப்பதற்காக ஜி போப் வந்தான், சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் தங்கினான், தமிழை படித்தான், திராவிட ஒப்பிலக்கணம் எழுதினான். அவர் இறக்கும் முன் சொன்னான், என் உடலை ஐரோப்பா கண்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டாம், நான் பிறந்த லண்டனுக்கு வேண்டாம், என்னை இங்கேயே என் உடலை அடக்கம் செய்யுங்கள், கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னான். அப்படி எழுதினார்கள். மகாத்மா காந்தி இறந்த பிறகு ஒரு உயில் எழுதினார், என் கல்லறையில் இதை எழுதுங்கள் என்று. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, போராட்ட களம், எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் சுதந்திர போராட்டத்தில். ஆனால் அகிம்சை வழியில் சுதந்திரத்தை பிரிட்டிஷ்காரர் மவுண்ட் பேட்டன் பிரபலிருந்து நான் பெற்றுக் கொடுக்கிறேன். அகிம்சை உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம், ஆயுதங்கள் அல்ல, ரத்தம் அல்ல என்று எழுதுங்கள் என்று சொன்னார். ஆனால் என் தலைவர் கலைஞரை கேட்டார்கள், உங்கள் காலத்துக்கு பிறகு உங்களை எப்படி எழுத வேண்டும் என்று. ஓய்வில்லாத உழைத்த ஒருவன் இங்கே ஓய்வு கொள்ளுகிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அந்த தலைவனை படிச்சுட்டு அழ வந்துச்சு எனக்கு. போன வாரம் செல்ல எடுத்தா 500 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்க என்ன ரமேஷ் அண்ணா, ஆறுமுகம் அவை தலைவரா, முத்துசாமி அண்ணா, நான் ஒரு 200 ரூபாய் கொண்டு திருத்தி போட்டுறேன், வெள்ளை வேஸ்ட் கட்டு நான் பேச்சா தானே சொல்லுவான், வேலை இல்லைன்னு சொல்லுவான். அப்பதான் ஒரு ஞாபகம் வந்து எனக்கு, எங்க அக்கா வந்து ஹெட்மாஸ்டர், ட்ரிபிள் கேன்ல மேரிஸ் மேன்சன் ஹோட்டல் தங்குவேன், சின்ன லாட்ஜ், அங்க டீச்சர் ஆகிற வாடான்னுச்சு. வேற வழியில் அக்கா கிட்ட 100 ரூபாய் ஆட்டியா போட்டதான் திருத்தணி போனேன். இதே டைமுக்கா நீங்க ஏதோ தியாகம் பண்ணிட்டு வந்துடுறீங்க இந்த டைமு. அக்கா அக்கா தட்டின
பெரிய வால்யூம், நல்ல சீரியல். அது என்ன அக்கா அக்கா ராபிச்சுக்கார மாதிரி தட்டினேன். எந்த நாதாரி பையனும் நல்ல சீரியல் பார்க்கும்போது வந்திருக்கான்னு கதுவை தந்துச்சு. தந்த உடனே எனக்கு கேட்டுச்சு, வெக்கம் ஏனோ மானம் சூடு சொன்னால் 500 ரூபாய் கொஞ்சம் பீச்சிலே வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தா வேலைக்கு ஆகாது, சாப்பிடணும், ஊருக்கு போய் சேரணும். நீடா ஐயோப்பா தம்பி நீ வருவனு எதிர்பார்க்குறா, போன வாரம் தானே கூப்பிட்டேன். ஐயோ அப்படியே தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரியே செயற்கையாக கட்டி பிடிச்சிட்டு, எப்போ உட்கார் உட்கார் உட்கார், அவசரம், உடனே சாப்பிடு உடனே சாப்பிடு. என்னங்க அவசரம், நீ உடனே சாப்பிடு சாப்பிடு. தொட்டுக்கு எதுவும் வைக்கலடா, நல்ல சீரியல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறதாடா, என் முன்னாடி உட்காந்து பார்த்துனுங்கிறான். லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, வெறும் பருப்பு சாம்பார். நான் சாப்பிட்டேன், தேம்பி தேம்பி நானும் தேம்பி தேம்பி லைட் ஆஃப் போச்சு. நீ கூட இந்த சீரியல் பார்த்து அழுவியா? ஆமாக்கா நல்ல சீரியல். என்ன சத்தியமா நான் அது கையில் லைட் ஆஃப் பண்ணு, கிடையாத 10 பச்சை மிளகா அந்த பருப்பு கோயம்புக்கு இது காரம் இங்கேருந்து சூடு ஆயிடுச்சு காது. எதுக்காக சொன்ன அவன் மேலே குற்றம் இல்லை, அந்த டிவி அந்த அளவுக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று தமிழகத்தில் 1 கோடி குடும்ப அட்டை இருந்த போது அத்தனை ஏழை பாளைகளுக்கும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் குடும்ப அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் இலவச தொலைக்காட்சி பெட்டி இந்தியாவில் வழங்கிய தலைவர் டாக்டர் மூதறிஞர் கலைஞர். அந்த தலைவருக்கு பிறந்த நாள் விழா. சட்டமன்றத்தில் பேசணும்னா தலைவரை மாதிரி யாருமே பேச முடியாதுமா. கேட்க பேக்கான்றாங்க, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. எடப்பாடி எல்லாம் தலைவரை மாதிரி பேசல. ஒரு முறை காமராஜர் முதலமைச்சரமா, காமராஜர் முதலமைச்சர், அனந்த நாயகன் ஒரு அம்மா, எப்போ பார்த்தாலும் தலைவரை கிராஸ் பண்ணும், தலைவரை கிண்டல் பண்ணுறது, ஏகடியம் பண்ணுறது. தலைவர் எப்படி சாதாரண தலைவர் ஆகட்டி, கலைஞரியா அவரு. அப்போ சொன்னார், சட்டமன்றம் கூடுகிறது, கேள்வி கேட்பவர்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகர் கருத்திருமன் அவர்களே, சென்னையில் கூவம் நாறுகிறது, அதை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? தலைவர் கேட்டார். சென்னையில் கூவம் நாறுகிறது, அதை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? சபாநாயகர் கருத்திருமன் காங்கிரஸை சேர்ந்தவர், காமராஜர் முதலமைச்சர். உடனே அனந்த நாயகி சொன்னா, சும்மாக்கலாம்ல, வாயை குத்து சூத்த புண்ணாக்கி நான் எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க என் கிராமத்தில். அவன் சும்மா இருக்கலாம். அனந்த நாயகி கூவம் மட்டும் நாறவில்லை, சொல்லுகிற கருணாநிதி வாயும் நாறுகிறது. என் தலைவர் ஐபிஎல் கிரிக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பதில வேகமா அடிக்கலாம் பாரு. அந்த சூரிய வம்சியம் தச்சாம் 14 வயசு பையன், 48 பால்ல 125 ரன். கேள்வி கேட்டா முடிக்கிறதுக்குள்ள பதில். பேட்ஸ்மேன் எங்க தலைவர். என் வாய் நாறுவது கட்டிலில் என்னோடு படுக்க என் மனைவிக்கு தெரியும், ஆனந்த நாயகி எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னார். என் தலைவர் பொண்டாட்டி ஆகிட்டாரு. அதாவது கேள்வி கேட்கிற கருணாநிதி வாயும் நாறுகிறதுன்னு சொன்னா, என் ராய் நாறுவது கட்டிலில் தினம் படுக்க என் மனைவிக்கு தெரியும், அனந்த நாயகி எப்படி தெரியும் சிரிப்பலை வர வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர். நீ யாருமே கை தட்டல, என் மேல ரொம்ப கோபமாகறீங்க. நான் உண்மையா சொல்றேன், கை தட்டினா இதே வழி வராதான், கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இன்னொன்னும் சொல்றேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சண்டை போட்டுன்னு வந்திருக்கிறேன், நிம்மதியை தேடி வந்திருக்கிறேன். குறைஞ்சபட்சம் கைத்தட்டி சோகத்தில் இருக்க என்னை மகிழ்ச்சியில் ஆய்த்தும்படி உங்கள் ஒவ்வொரு பாதங்களையும் தொட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பா போதும் போதும். இவர் பாரு, அவங்க தட்டுறாங்க, நம்ம முன்னாடி நின்றுக்கிறோம், இவர் பாப்பாரு அப்படின்றதுக்காக புடி புடி அங்கே ஒரு அக்கா, இவ தட்டினா மாலா நம்ம தட்டணுமா? நான் விருப்பப்பட்டதான் தட்டுவேன், இல்லைன்னா நான் தட்ட மாட்டேன். இன்னொரு அக்காங்க, ஏய் ஆறுமுகம் கூட்டம் நடத்தினா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, சங்கரன் வருவார், திண்டுக்கல் யுவனி வேற வரப்போறாரு, அவரை பார்க்கணும் அவங்களுக்கு ஆசை. கருவாட்டு குழம்பு மூடாது வந்துட்டேன். 7 மணி 8 மணிக்கு மேலே ஜிகு ஜிகுன்னு ஆட போகிறேன், என்ன பண்ணுறது தெரியல. உனக்கல்ல எப்போடி கருவாட்டு கால்களை 80 ரூபாய் தானே. நான் வந்து பழையற்காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக என் வீட்டுக்காரு தர்மாக்கோலில் ஐஸ் கட்டி வச்சு மீன் வந்த எடுத்து வந்துக்கிறேன், அதை விட்டு வந்துட்டேன். யாரும் குழம்பு எங்கேயும் போகாது. நாய்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் நீ யார் இந்த நாயின் ஒன்று கோவம் வருது. முதல் நேரத்துக்கு அந்த மாமன் ஒரு படம் வந்துருக்குது, அது பார்க்கறது போனோம் குடும்பத்தோட, நல்லா இருக்குதான். அந்த படம் பார்க்கறது போய் 12:45 ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். வணக்கண்ணா முரசொலி மூர்த்தி ஆனா. ஆமாண்ணா எங்கேருந்து பேசுகிறேண்ணா? மனம் எடுத்து போய் சுடுகாட்டுலேருந்து பேசுகிறேன். டேய் 12:45 ஏடா சுடுகாட்டுக்கு போனோம்னா? அண்ணா நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் எடப்ப, நீ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ கிடையாது, நீ பேச்சாளர். நான் உன்னை கேட்போம் பதில் சொல்லணும். நம்ம ஆட்சி நடக்குதாண்ணா இங்கே? ஆமாடா நம்ம ஆட்சி தான். என்னடா பிரச்சனை? நோ, தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இங்க
ஆமாடா, சின்னவர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வருவாய்த்துறை அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மூர்த்தி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேணு, மதிவேந்த, தாஜ்லாவ் நலத்துறை அமைச்சர், பிற்படுத்தல் நலத்துறை அமைச்சர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கயல்வெளி ஆயுதம் நலத்துறை அமைச்சர். என்னடா வேணும் உனக்கு சொல்லடாடேன்னு. நான் கிளை செயலாளர்னா அந்த முட்டு சந்தை திரும்பும்போது நாய் கட்சிச்சுனா, நம்ம ஆட்சி நடக்கும்போது நாய் எப்படின்னா கடிக்கலாம்? டே, இதுக்கெல்லாமடா கட்சி மேல கோச்சிக்கிறது. எவ்வளவு நல்லது பண்ணுகிறாரு, உரிமை தொகை கொடுக்கிறாரு, கட்டணமில்லா பேருந்து, தமிழ் புதன் திட்டத்தின் மூலமாக கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை, இவ்வளவு உன்னரம்மா. 2026 தொடர்ந்து நாம தான் ஜெயிக்க போறோம். எடப்பாடி பருப்பு வேலை ஆகாது, உதயசூரியன் போடுகான அட போனேனா தளபதி ஜெயிச்சிருந்து எப்பன்னாரு. 2021 மே மாசம் 2ஆம் தேதி ரிசல்ட், 7ஆம் தேதி சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாடுறேன். அந்த 7ஆம் தேதி தான் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 5 வருஷமா குழந்தை இல்லை. நான் எப்படி திமுகவுக்கு போறது? கோமா எதுக்காக கோச்சிக்கிறாங்க திமுக மேல ஒண்ணுமே தெரியல. பேசிக்கொண்டிருக்கிற முரசொலி மூர்த்திக்கு பெரிதா எதுவுமே இல்லை. நாளைக்கே நான் இறந்து போனால் கூட கையிருப்பு கூட 10,000 கூட வீட்டில் இல்லை. சாதாரணமானவன், ஆனால் படித்திருக்கிறேன். கலைஞரை இந்த மானசீகமாக நேர்ந்து கொண்டவன். நான் நேரா போனேன். என்னையா படிக்கிற? எந்த ஊரியா? ஐயா பள்ளிப்பட்டியா. பள்ளிப்பட்டி டாக்டர் ESS ராமன் தெரியுமாயா? காங்கிரஸ்காரன், நல்ல நல்ல டாக்டரியா. டேகாம ரெடியா நல்லா இருக்காராயா? பழைய எம்எல்ஏ எப்போ அடிக்கிறா இருப்பார் பள்ளிப்பட்டோன்னு. அப்படியே பார்த்து வைப்ரேட் ஆச்சு உடம்பு. அன்னைக்கிலிருந்து MC ராஜா ஹாஸ்பிட்டல் படிச்சு நான் சைதாப்பேட்டில் காட்டாங்குளத்துக்கு நடந்து போறது, செங்கல்பட்டுக்கு நடந்து போறது, என்ன நடமாடும் பேர் வச்சிட்டாங்க ஹாஸ்டல்ல. சோறு துண்ண மாட்டேன். தலைவர் எங்க போறாரு அங்கேயே போறது. நான் MA படித்தவன், முதல் மாணவன், MP படித்திருக்கலாம், பேராசிரியர் ஆயிருக்கலாம், சும்மா ஒரு கல்லூரியில் போய் கூட வேலை செய்யலாம். அந்த தலைவர் என்ன பார்த்து என்னையா படிக்கிறாரு கேட்டார். MA தமிழ் பச்சையப்பன் கல்லூரி 9 மணி காலையில் இப்படி கையெழுத்து கும்பிட்டாருங்க தலைவர். அந்த கோபாலபுரத்தில் கிழக்க ஊருக்கு சூரியன் அப்படியே ஒரு மோதத்தில் பட்டு அப்படியே தெரிச்சுது. கொஞ்சம் வைப்ரேட் ஆச்சு. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உடம்பு நடுங்க, அப்படியே முடியெல்லாம் ஏந்துக்குச்சு. இவ்வளோ பெரிய தலைவர் நம்மளை கும்பிட்டாரன்ட்டு. அன்னைக்கு நேர்ந்து கொண்டவன் 20 ஆண்டுகள்ல பெரிய முன்னேற்றமெல்லாம் இல்லை. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உண்மையான திமுக அண்ணா சொன்னாரு, கட்சி எனக்கு என்ன செய்துன்னு கேட்காத, அது புற்றுநோய், கழகத்திற்கு நீ என்ன செய்தா என்று கேள் தம்பின்னு சொன்னார் அண்ணா. அப்படி உண்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சும்மா நாய் கடிக்கிறது, நம்ம என்ன பண்றது? நான் ரூலிங் பார்ட்டி எதிர்கட்சியாலும் தெரியுமா நாய்க்கு? அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் சொல்ல வர செய்தி, தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறாங்க. தலைவரை மாதிரி பெண்களை பற்றி சித்தித்த தலைவர்னா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்போம்னு சொன்னான் சான்றோர். தவிக்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். பாருங்க, பூப்பறியாத பருவத்திலே பொதுமகளாக போனவள் நான், யாப்பறியாத இலக்கணம் யார் யாரோ வாசித்தார், உப்பு விலைதான் கற்பு விலை, உடை வைக்கத்தான் இந்த நிலை, தப்புதான் விட முடியவில்லை, தர்மம் சோறு போடவில்லை. ஒரு 18 வயசுல ஒரு மங்கை அம்மா செத்து போறாங்க. அப்பா மென்டலி டிசேபிள்டு. ஒரு அண்ணன், அவனுக்கு கை கால் வரல, அம்மா போயிடுச்சு, தன் கற்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தின் நாணயமாகவும் இருக்கணும், சோறும் போடணும். கடை வீதிக்கு போனா நம்ம ஆளுங்க அவ உடம்பு அப்படியே என்னக்கா உள்நாட்டு பிரச்சனை, ரஷ்யா யுக்ரைன் போறாக்கா, தொண்டை புடியுதானே. இருக்கின்ற சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர், உயர்நீதிமன்றத்தின் முன்னணி வழக்கறிஞர், மாண்புமிகு முதலமைச்சர் இதயத்தில் கல்வெட்டாக பகிர்ந்திருக்கிற எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் மாதவரம் எஸ். சுதர்சனம் MABL அவர்களே, வருகை தந்து கொண்டிருக்கிற திருவூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் அண்ணன் KP சங்கர் அவர்களே, அண்ணன் எங்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தாங்க. சிவாஜி அண்ணனுக்கு பிறகு எங்க திருத்தணிக்கும் சேர்த்து. அந்த காலத்திலும் சரி, வடக்கு மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலும் சரி, இப்போதும் சரி, கடந்த 17-15 ஆண்டு காலமாக தொடர்ந்து எங்களுக்கு இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பினை அண்ணன் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நன்றி கட்ட சீமான் வாழ்ற பூமி இது.
நன்றி கட்ட தமிழர்களை காட்டி கொடுக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வாழ்ற பூமி இது. நன்றியே இல்லாத அந்த சீமான் வெளிநாட்டு பணத்தை நம்ம புலம்பெயர்ந்த தமிழர் பணத்தை வாங்கி சாப்பிட்டு நன்றி கட்ட எடப்பாடி அது பிஜேபி காலில் போய் தமிழகத்தை அடமானம் வைக்கலாம் பாசிச பிஜேபி கிட்ட. அந்த நன்றி கட்ட உலகில் வாழ்கின்ற அந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, கும்பகர்ண சண்டைக்கு போறான் விபீஷணன், நம்ம அண்ணனை வந்து ராம கொண்டுட்டு ஒண்ணு லங்கையை ஆளலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓட்டான் துரோகம் பண்ணிட்டு. அப்பதான் கம்பன் ஒரு வரி போடுறான், செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வந்தேரி வம்பிட்ட தெரியலையே முன் உயிர் கொண்ட பகையை வார்த்தி அம்பிட்டு துண்ணும் கொண்ட புண்ணுடன் நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் கோட்டையும் ஆடல் கொண்டேன் நீர்கோள வாயு வச்சு நெருங்கினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போவேன் தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோள மேனியானே கூடுதி கருதி என்றான். நீரிலிட்ட கோலம் நிலையில்லாத வாழ்க்கை, அதுக்காக என் அண்ணனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். நான் என் அண்ணனுக்காக ராமனை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன். செம்பினாலான மிக அழகான அற்புதமான சோழர்களுடைய ராமனை யமனையே எதிர்த்து நான் வெல்லக்கூடியவன், என் அண்ணனுக்காக சாகிற. லாஸ்ட் ஒரு வரி போட்டான் கம்பன், ஒருத்தருக்கு முன்னஞ்சாதல் உண்டவருக்கு உரியதம்மா, எனக்கு சோறு போட்டு வளர்த்த அண்ணனுக்காக நான் சாவரன்ட்டு. அப்படி நான் உண்ணுகிற உணவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எழுதி வைத்திருந்தாலும் வருடா வருடம் மார்ச் மாதம் இது போன்ற மாதங்களில் எங்கள் அண்ணன் மாதவரைய சுதர்சனம் என்று என் குடும்பத்தாரின் அரிசியில் எழுதி வைத்திருக்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள. சீமான்லாம் யாரு? டேய் தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? வாலி கேட்கறாங்க, தலைவர் எம்ஜிஆருக்கு நீ பாட்டு எழுதுன நான் ஆணையிட்ட அளவு நடந்து விட்டான்னு. ஆனா தலைவருக்கு பாட்டு ஏன்னா ஒரு பாட்டு ஒரு 4 வரி சொல்லுனாங்க. வாலி சொன்னாரு, தடியில்லாத பெரியார் தாடி இல்லாத வள்ளுவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா. தடியில்லாத பெரியார் தாடி இல்லாத வள்ளுவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா. கவுச்சோட கவுதிய பித்தன் இன்னைக்கும் கருப்பு சூப்பு படையின் வீரன் பாடல் எழுதுவார். ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை இறையன் குத்துஸ் பாடுவார். அது எழுதுந்து அவரு தான் இன்னைக்கு இருக்கார் புதுக்கோட்டில். அவரு சொன்னார் தலைவரை பத்தி, அட்டனக்கால் போட்டிருந்த ஆரியத்தின் அடிவேறு ஆணிவேறு வெட்டி எறிந்தே தமிழர் வீர்கோள செய்த சினவேங்கை கண்ணின் கட்டளைக்கே காத்திருக்கும் கடைகோடி தொண்டனுக்கும் காவல் தெய்வம் நிட்டு உயர்த்த பெருமூச்சு நீடுதோ தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டி எழுப்பிய மேதை தமிழ் வாழ சூரியன் கலைஞர் என்றோ பிஞ்சு முதலை பயனீங்கி பெரியார் இடத்தில் மனவாங்கி பேரறிஞர் அண்ணாவிடத்தில் குணவாங்கி பூரூர் நடந்தார் புகவாங்கி அஞ்சுகத்தார் பெற்றெடுத்தார் 5 திங்கள் சுமைதாங்கி அத்தனை கோடி தமிழருக்கும் தலைவர் கலைஞர் தான் சுமைதாங்கி. ஆண்டுகளாயிரம் உருண்டாலும் கலைஞர் நினைக்கும் மனிதர்களும் 6 எடுத்த நேரம் வணங்கி எனக்கு அறிவாலயம் தான் புனிதத்தலம் மீண்டும் ஒருமுறை பிறந்தால் நான் வேண்டி நிற்பேன் அவர் அன்பு வரும் மேலும் அவருக்கே தொடரென நான் பிறக்க வேண்டும் 100 தடவைன்னு சொன்னார் தலைவர். அப்பேற்பட்ட தலைவன்டா எங்க ஐயா ஜெகத் ரட்சகன். யோ ஜெகத்து, யோ வைரமுத்து எழுதிட்டாயா, பாவிஜய் எழுதிட்டாயா, நீ வந்து ஆழ்வாரியா, எனக்கு ஒரு கவிதை எழுதியாயா பிறந்த நாளுக்குன்ட்டு. அவருக்கு 86 வயசுல தலைவர் சத்தத்து 94 18-16 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகத் எழுதுகிறார். வெற்றிகளை வெற்றி வீரநடை போட்டவரே கற்றுக் கொடுப்பதையே கலையாக கொண்டவரே நெற்ற புலமைகளை நிலையமாய் ஆனவரே முற்றும் தமிழ் என்று முடங்கி சிரித்தவரே சற்றும் தளராத சரித்திர நாயகரே குற்றம் படாத கொள்கைகளின் கொள்ளிடமே சுற்றம் கடக பெற சொல்லி வளர்ந்தவனே உற்று கவனித்தால் உழைப்பார் உயர்ந்தவனே யாருக்கும் அஞ்சாத யானை மனம் கொண்டவனே போருக்கு களம் கண்டு புகழ் வாங்கி நின்றவனே தேருக்கு பெயர் போன திருவாரூர் நகரத்தில் சீருக்கு வடிகோல செந்தமலாய் பிறந்தவனே சோறு வடித்த கஞ்சி 6 பல பழந்தொழுகும் சோழவள நாட்டிய சுடவிட்ட சூரியனே பெரியாரின் தடிப்பிடித்து அண்ணாவின் அடிப்பிடித்து வள்ளுவன் நெறிப்பிடித்து வல்லமைகள் பெற்றவனே காலச்சுவடுகளில் கலைஞரனும் திருப்பெயரை அழுத்தி எழுத முடியாமல் அடுத்த மாதிரி இருப்பவனே வஞ்சத்தால் வீழ்ந்தாலும் வாய்ப்பில் இழந்தாலும் நெஞ்சத்தால் என்று நிலைகுலையா மன்னவனே பகை கூட்ட வந்தாலும் பண்பாடு வழுவாமல் நகை கூட்டு செய்கின்ற நல்லவனே களத்தில் போராடி களைத்து படுக்கையில் விழுந்து கிடக்காமல் விரைந்து எழுப்பவனே முடிந்ததையும் வாழ்வென்று முன்னாளில் கழித்தவர்கள் எழுந்துவாய் இருக்க எழுந்தோர் நீ என்றோ புல்மொழிக்கு மேலே புல்லர்கள் நினைத்திருக்க நெல்மொழிக்கு காரியனை முந்தோர் நீ என்றோ வந்தவனை கண்டு வாடி வதங்காமல் அந்த வினைக்கு எதிருடைய ஆர்ப்போன் நீ என்றோ அரைக்கத்தான் மணக்கின்ற சந்தர்மய ஆவதிலே உரைக்கத்தான் தெரியாது உன் பெருமை ஒவ்வொன்றும் பலகற்ற பண்டிதனே பாவலனே என் தலைவா பணிந்து வழங்குகிறேன் வல்லாண்டு வாழியவே கனிந்து படித்து கற்பகமாய் செடித்து துணிந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திய நீ என் ஆயில் பற்றி என்னென்று வாழ்கவே தன்னாயில் பெரிதாகி தமிழ் போல் வாழ்கவே. எப்பேற்பட்ட தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த தலைவர் பெற்ற பிள்ளை இன்னைக்கு முதலமைச்சர். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? முதல் கையெழுத்து தலைவர் கட்டணமில்லா பேருந்து 2000 உடனே நிதிநிலை அறிக்கை சரியில்லை. தங்கமணி வீரமணி வேலுமணி மூட்டை ஆக்சிடென்ட் போட்டானுங்க. வேலுமணி புள்ள போன வாரம் யூடியூப்ல பாக்குறேன் ஹெலிகாப்டர் மேல பனின் சட்டி போட்டு கண்ணாடி போட்டு வானத்தை பாட்டு அஜித் குமார் மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கான். நீ என்ன மிண்டா மிராசா ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர்களா? ராஜேந்திர பாலாஜி சினிமா தியேட்டர்ல இது ஒட்டியிருந்தான், போஸ்ட் ஒட்டியிருந்தான். 500 ரூபாய்க்கு மாசத்துக்கு சம்பளத்தை வேலை பார்த்தான். அவன் பால் வளர்த்து அமைச்சர். அவன் கோடி கோடியா கொள்ளடிச்சிட்டு கஜானாவே இல்லை. கஜானா இல்லை என்றாலும் ஒரு மாதிரி தலைவரை கேட்டாங்க கலைஞரை,
உங்களோட கஜானா இல்லையே, எப்படி நிர்வாகம் பண்ண போறீங்க? ஆட்சிக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்குறாங்க. என் தலைவர் சொன்னார், அரசு கஜானாவில் பணம் இல்லாமல் இருக்கிறான், கருணாநிதி மண்டை காலியாக இல்லை என்று சொன்ன தலைவர். நமக்கு நாமே திட்டங்கள், சமத்துவ திட்டங்கள், வருமுன் காப்போம் திட்டம், கைம்பெரும் திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கும் திட்டம், அண்ணா மறுமணிச்ச திட்டம், இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் அரசு கல்வி படிக்கிற பெண்களுக்கு, தமிழ் புலிவன் திட்டம் 1000 ரூபாய் ஆண்களுக்கு. என்ன எவ்வளவு திட்டம் எங்கன்னா மாவட்ட செயலாளர் அழகா சொல்லுவார். எல்லா திட்டத்தையும் அடிக்கடி நாகரிகமாக சொல்லுவார். அவர் சொல்லுவார், அவருக்கு நான் கொஞ்சம் விட்டு வச்சுறேன். ஏன்னா அவர் இந்த கட்சியை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிற கட்டபொம்மனாக இங்கே விளங்கி வருகிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இது ஒரு விஷயம். சீமான் சொல்றான், பேனா வச்சா நான் ஓடிப்பேன். மாவனே, I don't want to use unparliamentary word in front of my district secretary and மாதவரம் constituency lawyer அண்ணன் திருமிகு மாதவரம் சுதர்சனம். I don't want to use unparliamentary word. எந்த கெட்ட வார்த்தை வந்துடும். ஆனால் எங்கள் அக்கா தங்கச்சி, என் தாய் வயிற்றில் பெற்றுல கூட எங்கள் தாய் திமுகவுக்காக பாடுபட்டு ஓட்டு போகிறேன். எங்கள் அம்மா நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. நான் கெட்ட வார்த்தை எதுவும் சொல்ல மாட்டேன். கரு கழிப்பத்துக்குன்னே ஒரு சங்கம் வச்சிருக்கான். அவன் கரு கழிக்கிறதுக்குன்னே ஒரு சங்கம் வச்சிருக்கான். நீதிபதி கேட்குறாரு, சீமான் அவர்களே 7 முறை விஜயலட்சுமி கருணாநிதிக்கு கரு கழிப்பு செய்திட உண்மையாண்டு. எஸ் சார், யூ ஆர் 100% கரெக்ட். only 7 times. அப்போதான் ஒருத்தன் பக்கத்தில் கேட்டான், அடா பாவி, 7 குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனை, 7 பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறது பதில் கருவிலே வயிற்றிலே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு கேட்டான். அவன் என் தலைவரை அவன் கன்னடாவுக்கு போயிட்டு, அந்த அம்மா, நீ ஒரு சாதாரண பையன், லூசு பையன், நீ எங்கள் தலைவர் தளபதி திட்டத்துக்கு, எங்கள் உதயநிதி ஸ்டாலினை திட்டத்துக்கு, இல்லை திமுக திட்டத்துக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? இங்கே நின்ன விட்டார எங்கள் அண்ணன் கேபி சங்கர் வேட்பாளர், எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் விட்டாரா உன்ன சீமான சாமான ஆக்கி மூட்டை கட்டி அமிச்சிட்டார் ஓட்ட. இவன் எப்படி இந்த அண்ணா மேலே சலோ சலோ அந்த ஜாட்டி சின்ன வயசில் நான் எங்கள் ஊர் வரவங்க கோங்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 கோன்னு தேய்ப்பாங்க. ஐயோடு ஓடி போய் ஒழிச்சுக்கணும். நான் அந்த அவன் வந்துட்டு நான் கட்டின்னு பார்த்தேன். இப்படி அடிச்சுக்கணும். என்னடா திமுக ஆட்சியை ஒழிக்க வரை நான் செருப்பு போட மாட்டேன்னு சாட்டில் அடிச்சான். அடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தான். எங்கள் அண்ணன் ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல பக்கத்தில் மாவட்ட செயல் காரில் போகிற வரைக்கும், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் நின்றுந்தாங்க. இப்படி பார்த்தான் பாரு. அந்த நேரம் பார்த்து 4 ஜாட்டி 100 ரூபாய், 4 ஜாட்டி 100 ரூபான்னா இந்த ஜாட்டியை வாங்கி நம்மகிட்ட கொடுத்து நம்ம அடிக்க சொல்ல போகிறோம். மென்டல் பையன் 100 பேர் இப்படி ஓட்டான். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னான் பாரு. கல்யாண மண்டபத்தில் ஏதோ ஒரு தீ விபத்து, எல்லாரும் ஒட்டா ஒரு செருப்பு மூட்டை கட்டி வந்துட்டுக்கிறான். 4 ஜாதி செருப்பு கேட்ட வேலைக்கு தரப்படுற குறுக்க வந்தான். இப்படி பார்த்தான். இவங்க காலில் இருக்கிற செருப்பை காட்டி இந்த பக்கம் 100 பேர் ஓட்டான். அப்புறம் அவன் பதிவு எடுத்துட்டான். எங்கடா போனேன்னாக்கா, அண்ணே நான் வேர்ல்டு பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கு லண்டன் போகிறேனே, வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு படித்து முடிச்சுட்டு வருவேனே. அது வரைக்கும் கட்சி கொஞ்சம் காலியாக இருக்குண்ணே. பிஜேபி வந்த உடனே கட்சி வளர்ப்பினேன். அருகம்புல் போடுவேன், பாப்டாம் பாஸ் போட்டு வரணும், உரம் போடுவேன், தென்னை மரமாக இருந்தால் மேலே அந்த காம்பெல்லாம் சீவிட்டு அந்த வசும்பு கிசுமெல்லாம் வைப்பினேன், கட்சி நல்லா வளர்ப்பினேன். நான் மோடி ஐயா சொல்கிறபடி நான் கேட்பினேன் அப்படின்னா. டே, தமிழ்நாட்டு அரசியலே தெரியல உனக்கு, மென்டலாக பேசுகிற நீ. பேசுனா ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் கேட்பாரு, நான் மூர்த்தி நாளைக்கு எங்கன்னா நிகழ்ச்சிக்கு தான் எப்படிவா போப்பாருன்னு கேட்பாரு எங்கள் அண்ணன் சோசன் அண்ணன். ஆனால் நாளைக்கு எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் கூட்டினா இங்கே தங்கிட்டு போவேன் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உன் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்குறான் மதுரில் அண்ணாமலையா. அண்ணன் நான் இங்கிருந்து நேராக போவேன், மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு போகிறேன். அங்கே விமானத்துக்குள்ளே உட்காந்து ஷீட் பெல்ட் போட்டுக்குவேன். அங்கேருந்து நேராக அது சென்னைக்கு போயிடுனேன். சென்னை விமான நிலையத்தில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு அங்கேருந்து காரில் போவேன். அங்கேருந்து நேராக போய் கமலாலயம் போவேன். அங்கேருந்து திரும்பி சென்னை விமான நிலையத்துக்கு நான் வருவேன். அங்கே காரு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து ஷீட் பெல்ட் போட்டுக்குவேன். அப்புறமா நேரம் நான் டெல்லி போவேன். நான் மோடி பார்ப்பேன். டே முட்டாள் பையில, உன் புரோகிராமன்னா நீ எங்கே பார்ப்பாருன்னு கேட்டோம். திக்கையா பேசுகிறான். அவன் பேசுறது எங்களுக்கு புரியல. அவனெல்லாம் ஒரு ஆள், அவெல்லாம் அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா? அவன் ஒரு பக்கம். உடனே எடப்பாடி, ஸ்டாலின் பகல் கனவு காடுகிறார், பலமான கூட்டணி அமைப்பேன், பாலம் கட்டுற மாதிரியே சொல்றானா. ஏற்கனவே நீ பிஜேபி கொடுத்தா இந்த உங்களை வேற நாங்கள் தோக்கடிச்சுக்கிறோம். என்னடா புதுசா பலமான? கொஞ்ச காலம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. எங்க அம்மா புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா, அந்த அம்மா வழியில் நடப்போம். பிஜேபியோட ஒட்டி இல்லை உறவு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி, அவன் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில். ஒரே முட்டை சொல்லாம கொள்ளாம ஃப்ளைட்டில் ஓடி 3 காரு மாறி அமித்ஷா காலில் போய் உயிந்து, ஐயா நீ எது சொன்னாலும் கேட்குற, டேய் உன் முடி என் கையில், நீங்கள் பண்ண ஊழல் கொடைக்கானல்ல ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு 4 கொலை லைனாக பண்ணிக்கிறீங்க, அந்த கொலை கேஸு, அப்போ நீ கொள்ளட்ச கேஸு, அம்மாவை கொலை பண்ண கேஸு,
ரமணா படம் பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் விஜயகாந்த் நல்லா நடிச்சிருப்பார். டெட் பாடியை கொண்டு போய் போட்டுருவார், நமக்கு தெரியாது. உடனே குறுக்கு நெருக்குமா நர்ஸுக்கு ஓடும், பில் கட்டு கடைசி வரைக்கும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் விட்டேன். மோடி வந்து அதனால ஒரு அழுத்தம் கொடுத்து பிஜேபியோட கூட்டணின்னு சொல்ல வைத்திருக்கிறார். அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சரி, அது அப்படி. இந்த விஜய்க்கு வந்து முடிச்சிடறேன். அப்புறம் விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச நல்லா தெரிஞ்சுங்க. இது முக்கியமான செய்தி. அம்மா உங்களுக்கு தெரியாது, அவன் மாமனார் பேர் சோர்ணலிங்கம், லண்டன்ல இருக்கான். அவன் பொண்டாட்டி பேர் சங்கீதா. அந்த சங்கீதா இப்போ அவரை விட்டு பிரிஞ்சுட்டு நெதர்லாந்தில் இருக்குது. இங்கிலாந்து வாழான்ட்டு நெதர்லாந்து போயிடுச்சு. என்னடா விஷயம்னா அது வந்துட்டாரு. இன்னும் நான் என்ன பேசணும் எழுப்படாது. ஏன்னா ஏற்கனவே உலக புகழ் பெற்றவர் அவர் அண்ணன் லியோனி அண்ணன். அவர் முகத்தை பார்த்து சிந்திக்கவும் சிரிக்கவும் செய்யக்கூடியவர். அவரை பார்த்த பிறகு நான் லோக்கலில் சொல்லுவாங்க உள்ளூர் மோளம் எடுபடாதுன்னு. அவர் கலைமாமணி விருது பெற்றவர். அவரை பார்க்காதவங்க அவரை மாதிரி. அவர் பட்டிமன்றத்தில் ஒரு பிதாமகன். எப்படி ஒரே எம்ஜிஆர், ஒரே கலைஞர், ஒரே ஜெயலலிதா, ஒரே லியோனி அண்ணன் தான். அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என்பதை பணிவோடு. ஆனால் இன்னொரு கோரிக்கை எங்கள் அண்ணன் மாதவ சோசனை வச்சு நான் சொல்கிறேன். பட்டிமன்றத்தில் என்னை கூப்பிட்றேன்னு சொன்னார். போன வருஷம் இதே இடம், போன ஆண்டு இதே இடத்துல இதே கூட்டம் அவரும் நானும். எனக்கு இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் என்னை அழைக்கவில்லை என்பதை மட்டும் கோரிக்கையாக வைத்து இதன் பிறகு பட்டிமன்றத்தில் என்னை அழைக்க வேண்டும் என்று அண்ணனை வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படி அவன் வந்து சரியில்லை. 5000 கோடி ரூபாய் வெளிநாட்டில் வந்து லண்டன்ல வந்து படத்தை வித்தான் விஜய். அவன் மாமனாருக்கு 5000 கோடி வந்துச்சு. அது வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் மீடியா அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பணத்தை லாக் பண்ணிடுவேன். நீ திமுகவை துவக்கிற வரைக்கும் எதிரி. நீ இப்போ வெளியே தனியாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எலெக்ஷன் கிட்ட பிஜேபி கூட எடப்பாடி கூட சேர்ந்துக்கோ. எடப்பாடி தான் முதலமைச்சர், நீ கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி உனக்கிட்டு விஜய் 5000 கோடியை பிடிச்சி வச்சுட்டு அவனை மிரட்டிக்கிறாங்க. அவன் நேற்று வந்தான். நான் வேற மாதிரி, நான் திமுக வேணாம். டேய், தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா. நீ பாடின பாட்டு தான் விஷ்ணு படத்தை. தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, திமுகவை தொட நினைத்தால் மவனை நீ கொத்து பரோட்டா என்பதை படிவோடு சொல்லி திமுகவை அழிக்க நினைத்தவர்களால் அழிந்து போயிருக்கிறார்கள். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் 1967 2 சீட்டு கொடுங்கன்ட்டு 1 எங்க சீட்டு திருத்தணி கெஞ்சி கேட்டாரு. பெரிய காந்தி கிட்டே புண்ணை கட்டினவர் ராஜகோபாலாச்சாரியார். அப்பேற்பட்டவர் அழிஞ்சு போயிட்டார். சத்தியமூர்த்தி திராவிட இயக்கங்களை 90 அடி குழி தோண்டி பதிப்பேன் என்று சொன்னார். அவருக்கு நாங்கள் தான் மணிமண்டபம் கட்டினோம். ஜெயலலிதாவுக்கு முதல் நாங்கள் தான் கட்டினோம். அப்புறம் தான் அவங்க செலவு கட்டினாங்க. எம்ஜிஆருக்கும் நாங்கள் தான் மண்டபம் கட்டினோம். தலைவர் வந்து மண்டபம் கட்டுறது ரொம்ப ஸ்பெஷல். நல்ல வல்லுநர், இன்ஜினியரிங் படிக்காமே பில்டிங் கட்டுறவர். திமுகவை தொட நினைத்தவன் அழிந்து போவான். திமுகவை எமர்ஜென்சியில் சொன்னார்கள். ஆட்சியை கழிச்சிட்டாங்க. பீச்சில் பொதுக்கூட்டம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. ஆட்சியை கலைக்க போறாங்க. இன்னைக்கு நீ எதிர்க்க தேவையில்லை, ஆதரித்தால் போதும் இந்திரா காந்தி சொல்லுது. பல பேர் கேரளாவில் மகாராஷ்டிராவில் பயந்து போய் எலெக்ஷனே இல்லாமல் முதலமைச்சர் எக்ஷன் பண்றான். ஒரு வருஷம் கேரளாவில் ஒருத்தன், மகாராஷ்டிரா ஒருத்தன். ஆனா ஜனநாயக படுகொலை இது. நான் இந்திரா காந்தி கூட்டணியில் இருந்தாலும் எதிர்த்தே தீர்வுன்னு சொன்னாரு. பேசிக் கொண்டிருக்கும் போது பீச்சில் ஆட்சியை கழிச்சிட்டாங்க தலைவர். அப்ப தலைவர்கிட்ட கேட்டாங்க பத்திரிக்காரங்க, எங்க அண்ணன் லியோனி நல்லா மிமிக்ரி பண்ணுவார், எல்லா குரலும் பேசுவாரு. உங்கள் ஆட்சியை கலைத்து விட்டார்களே. தலைவர் சொன்னார், என் ஆட்சியை கலைத்து விட்டார்கள், எமர்ஜென்சியை எதிர்க்க வேண்டும், அதை ஆதரிக்க கூடாது என்பது என் உண்மையான கருத்து. நான் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவன், பெரியாரால் வளர்க்கப்பட்டவன். என் ஆட்சியை கழித்து விட்டார்கள். என் பதவி என் தோளில் போட்ட துண்டு, அது யார் வேண்டுமா அலம்பரித்து விடலாம். ஆனால் இந்த கருணாநிதி கையில் உள்ள பேனாவை எந்த கொம்பனும் படிக்க முடியாது சொன்ன தலைவடா. அந்த எப்பேற்பட்ட தலைவன் அந்த தலைவர். அந்த தலைவர் பெற்ற மகன் இப்படி அடுக்கடுக்கா போயினுக்குது. விஜய் வந்து நம்பாதீங்க. நீ சொல்லுவ அண்ணே, முடிச்சிடறேன். நீ சொல்லுவ, நீ ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு பின்னாடி பசங்க காதில் கம்மல் போட்டுன்னு வருவான், முடியே வெட்ட மாட்டான். அந்த பசங்களத்தோடு தான் நிறைய பார்பர் ஷாப் முட்டு காய்கறி கடை ஆயிடுச்சா தெரியும். என் மருமக கூட அதே மாதிரி தான் கூட மாதிரி வச்சுக்கிறான். வெட்டுறான தண்ணி போட்டு ஆயிட்டு திரும்பி வரான் நேரம். நீ விஜய் வந்து ஒன்றும் தியாகி இல்லை. அவன் உண்மையிலே அந்த 5000 கோடி ரூபாயை அழுத்தம் கொடுத்ததற்காக வந்திருக்கிறான். திமுகவை எதிர்க்கிறான். திமுக அவன் எதிர்க்கிறான். சீமான் திமுக எதிரி, அண்ணாமலை திமுக எதிரி, தமிழிசை சவுந்தரராஜன் திமுக எதிரி, நிதின் கட்கரி பிஜேபியினுடைய மாநில தலைவர் திமுக எதிரி, ராஜ்நாத் சிங் திமுக எதிரி, நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கான். ஐயோ, அவ பேசுற பாருங்க பார்லிமெண்ட்ல. I don't want to speak in DMK parties. I know that who is the DMK party people. You are irregular, you are arrogant, you are urgent. நம்ம காட்டு மிராண்டிக்கலாம். அடி பாவி,
நீ உன்னை தமிழ்காரனுக்கு பெத்தியா இல்லை வடக்கன்ஸுக்கு பெற்றாங்களா உன்னே? நீ தமிழின் ரத்தம் உன் உடம்புல ஓடுதா? திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ஐயர்வாள் குடும்பத்தில் பிறந்தியா இல்லை ஆபாவாண்டிக்கு அங்கே ஆந்திராவில் ஆபாவாண்டிக்கு பிறந்தியா? தமிழில் நிதி கொடுக்கல, பட்ஜெட் கொடுக்கல எங்களுக்கு. ஆனால் பட்ஜெட் தரவில்லை என்றாலும் இந்த நாட்டு மக்களை கைவிட மாட்டேன் என்று நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின். விளையாட்டுத்துறை வந்து அப்புக்கு சப்பானி ஆச்சு. மகாராஷ்டிரா முன்னாடி வரும், மணிப்பூர் வரும். மணிப்பூர் ஒன்று ஞாபகம் வருது. இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இல்லையோ என்ன அண்ணன் வந்து நீ வந்த உடனே எங்கள் மாவட்ட சில முடிக்க சொன்னார். அதாவது 1945 கீபா விடுதலை அடைந்தது. பேடிஸ்டான்ற ஒரு கொடுங்காலில் அடிபட்டு கிடந்தது. அதுக்கு ஸ்கட்சி போட்டு வெளிநாட்டிலேயே தலைமுறை அந்த சுத்திரம் பிடல் காஸ்ட்ரோ, பொது உடைமை இயக்கத்தின் தலைவர். களத்தில் இறங்கி ஆயுதங்களை கொண்டு சண்டை போட்டவன் சேகுவேரா. அவன் பிறந்தது அர்ஜென்டினா, படித்தது ஸ்பெயின், பாடுபட்டது கீபாவுக்கு உலகத்தின் சர்க்கரை கிண்ணன்னு பேர். 100 மூட்டை சர்க்கரை தயாரிச்சா 20 மூட்டை கீபாவில் மட்டும். அந்த சர்க்கரை ஆலைகளில் மக்கள் அப்படியே கரும்பு பிளீர் மாதிரி பிரிஞ்சிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் பிணங்கள், எங்க பார்த்தாலும் பெண்களின் மார்பகங்களை கூட அறுத்து எறிந்தார்கள். குழந்தைகளை கண்டதுண்டமாக வெட்டி துண்டு துண்டாக போட்டார்கள். குப்பத்தொட்டியில் குழந்தைகள், குப்பத்தொட்டில் ஈரல், உடல் உறுப்புகள். அப்படி இருந்த அந்த தேசத்தை பாதுகாத்தவன் பிடல் காஸ்ட்ரோ அப்படியில் சண்டை போட்டவன் கீபா. அந்த 1945 கீபா விடுதலை அடைந்தது. அவன் அப்ப தெரியுமா, அதோடு அவர் வங்கிகளின் அமைச்சரான கடிதம் எழுதி வச்சிட்டான். என் தலைவர் அவர்களே, பிடல் காஸ்ட்ரோ அவர்களே, கீபா நாடு விடுதலை பெற்றுவிட்டது. நான் பக்கத்தில் இருக்க தென் அமெரிக்க நாடு பொலிவியா நாடு, அங்க பொலிவியா நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. நான் அங்கே சென்று என் போரை தொடுக்கிறேன் மறைமுகமாக நைட் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அட பாவி, ஏண்டா போனன்னு. அங்க போனா இங்க வெற்றி பெற்ற மாதிரி அவனுடைய போராட்டம் வெற்றி பெற முடியவில்லை. துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான குண்டுகளால் தொலைக்கப்பட்டான். அப்பொழுது துப்பாக்கியால் குண்டுகளை தொலைப்பதற்கு முன் அவன் சொன்னான், சேகுவேரா, நான் இறந்து விட்டால் எந்த ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன் ஏகாபதியத்தின் அடிமைப்படுத்துகிறதோ அந்த நாட்டுக்கு எதிராக நான் போரிடுவேன் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அப்படி என்னுடைய தலைவரை கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஓய்வில்லாமல் உழைத்த ஒருவன் எங்கே ஓய்வு கொள்கிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அப்பேற்பட்ட தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். சென்னை வடகிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கள் அண்ணன் மாதவரம் சோசன் அவர்கள் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கை தேர்ந்தவராக அவர் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் வேதார்த்தமானவன். பேச்சாளர்களுக்கு ஊதியத்தை முதல் உயர்த்தி கொடுத்தது இவர் தான். அது ஒரு 10-13 வருஷமா எனக்கு ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருந்தான். தொகையை சொல்ல விரும்பல. தாராளமாக கொடுத்தவரே எங்கள் அண்ணன் தான். அதன் பிறகுதான் தமிழகம் முழுவதும் களம் மாறியது. அந்த வகையில் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்கள் அண்ணன் திண்டுக்கல் லிவேணி பற்றி நான் சொல்றது கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி. அவர் நான் இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அடிக்கடி எனக்கு என் பொண்டாட்டி சண்டை வரும். கேட்டால் என் ஒப்பதான் மறைச்சிட்டான், ஜாதகம் சரியில்லை, அதனால தான் நம்ம சண்டை வரோம்னா கேட்காது கேள்வி கேட்பாங்க. என் நிலைமை நான் சொல்லிடுறேன். கம்முன்னு மன அழுத்தத்தோடு இருப்பேன். சாப்பிட கூட மாட்டேன். சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டாங்க. என்னை திட்டிவிட்டு அவங்க டிவி பார்த்துப்பாங்க. எனக்கு இருக்க ஒரே மருந்து ஆறுதல். கொஞ்சம் பேருக்கு டாஸ்மாக் கடை தான் மருந்து. எனக்கு என்ன ஆறுதல் தெரியுமா? திண்டுக்கல் லிவேணி பட்டிமன்றம் இப்படி பார்ப்பேன். திண்டுக்கல் லிவேணி பட்டிமன்றத்தை பார்ப்பேன். என் பொண்டாட்டி திட்டந்தே மந்திருவேன். குலுங்கி சிரிச்சிருப்பேன். அவன் சொல்லுவா, ஏனோ மானோ வெக்கம் ரோசம் எதுவுமே இல்லை பாரு, எவ்வளோ திட்டின அவன் குலுங்கி சிரிச்சுனுக்கிறான் பாருன்னுவா. அப்படி பொண்டாட்டி திட்டினாலும், ஊரார் திட்டினாலும், கட்சிக்காரன் வதைத்தாலும், நமக்கு எதிரிகள் இருந்தாலும் நம்மளை அந்த திண்டுக்கல் லியோனி அண்ணன்ற அந்த முகத்தை பார்த்து, அவருடைய வார்த்தைகளை பார்த்து, அவர் நகைச்சுவை பார்த்தால் அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடியவர். அவர் வந்திருக்கிறார். அண்ணன் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட கழகத்திற்கும் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு அவரோடு இணைந்து இங்கே கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.